ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன 2 மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மூவி நீலிரா. இது 1980s ஸ்ரீலங்காவில் நடக்கிற வார் ஸ்டோரி. இவங்க எடுத்த உடனே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம், அதுக்கு முன்னாடி நாள் நைட் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இது ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. எமோஷ்னல் அப்படின்னு எல்லா விஷயமும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட லென்த் ரொம்ப கம்மி தான். 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே இன்டர்வெலும் வந்துடும். இந்த படம் கமர்ஷியல் படம்னு நினச்சி இந்த படத்துக்கு போகாதீங்க. இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் மூவிக்கான ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு உண்மையான சினிமாவை பார்க்கணுன்னா இந்த ஸ்டோரியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஒர்த்தான மூவியாக இந்த மூவி கண்டிப்பாக இருக்கும். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இந்த மூவியில் பெருசாக இல்லை. அண்டு இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.75. ரெண்டாவது மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, வாங்க செகண்ட் மூவிக்குள்ளே போகலாம். அடுத்த மூவியாக நம்ம பார்க்க போகிற படம் கார்மேனி செல்வம். தான் சம்பாரித்த காசில் பிடிச்சதையெல்லாம் வாங்கிட்டு மீதி காசெல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆசை எல்லாருக்கும் வரும். அப்படி ஒரு நாள் ஹீரோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. இதனால் ஒரு கடனாளியாக மாறிடுறாரு. இது சரி செய்ய ஹீரோ பண்ணுறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பணம் சொந்தக்காரங்க கிட்ட எவ்வளோ மரியாதையாக வாங்கி கொடுக்கும், அதே தெரிஞ்சவங்க கிட்ட எவ்வளோ மரியாதை வாங்கி கொடுக்குன்னு இந்த படம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்டர்வல் டைமில் அவங்க பண்ண ஐடியா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது என்னன்னு நீங்களே தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் கம்மி பண்ணியிருக்கலாம். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மூவி. அதனால் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து இந்த மூவியை பார்க்கலாம். மற்றவங்களுக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலாம். இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.25. அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.